ஹாய் எவ்ரிவன். சண்டே மார்னிங் டு ஈவினிங் என்னோடய ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட் டீ குடிக்கணும். டீ குடித்தா தான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். மார்னிங் அம்மா சீக்கிரமாக எழுந்துருவாங்க. அவங்க எழுந்து எல்லாருக்குமே டீ போட்டு வச்சுருவாங்க. நான் எழுந்து சுட வச்சு மட்டும் குடிச்சிப்பேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பாப்பா எழுந்துட்டா. கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாடிட்டு அவளை தூங்க வச்சுட்டு 9:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நேந்திரப்பழம் தான். நேந்திரப்பழம் நான் அப்படியே சாப்பிடல, கொஞ்சமாக கீயில் வாட்டிட்டு தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். டெய்லி ஒரு செவ்வாழை நேந்திரப்பழம் எதுனா ஒன்று எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 12 o'clock போல் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் அம்மா கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கிட்டு சிங்க்லேயும் 2 பாத்திரம் இருந்தது, அதையும் எடுத்து கழுவி வச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். கருவாடு குழம்புக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுட்டேன். கருவாடு குழம்புல கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். கருவாடு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விடுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காயெல்லாம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி துண்டு கருவாடு தான் சேர்த்துருக்கேன். கருவாடு சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருவாடு கரிஞ்சிரும். ஒரு 5 minutesல கருவாடு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணி ஒரு 10 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு வச்சு முடித்ததும் ஆம்லேட்டுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வதக்கி ஆம்லேட் போடும்போது வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இருக்காது, சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் பண்ணி முடித்ததும் கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் நெக்ஸ்ட்டு எனக்கு எதுனா குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஸ்நாக்ஸுக்கு நேந்திரப்பழம் இருந்தது, அதை வச்சு பழம்பொரி மாதிரி பண்ணிவிட்டு டீ போட்டு குடித்தாச்சு. சண்டே என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog. முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.